எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 சீரீஸ்ல ப்ராப்ளம் மெர்ஜ் ஸ்ட்ரிங்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இனிஷியலா நமக்கு இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ட் 1 அண்ட் வேர்ட் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ல நம்மள மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர் அப்படின்னா நமக்கு இந்த வேர்ட் 1ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இந்த வேர்ட் 2ல PQRSMNOP இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸையும் ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர், அதாவது இந்த ஏக்கு அடுத்து இந்த பி, இந்த பிக்கு அடுத்து இந்த கியூ, அதாவது இப்போ இந்த ஆன்சரா நம்ம அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த வேர்ட் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஏக்கு அடுத்து வேர்ட் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் வேல்யூ பி, அதே மாதிரி இந்த வேர்ட் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பி, அதுக்கு அடுத்து இந்த வேர்ட் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கியூ, அதுக்கு அடுத்து இந்த வேர்ட் 1ல இருக்க செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ சி, வேர்ட் 2ல இருக்க செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர்ல மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்தும் 3 தான், இதோட லென்த்தும் 3 தான். இப்போ இந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இந்த மூணுமே வந்து இதோட ரெண்டோட லென்த்துமே 3 தான். அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து 5 கேரக்டர் இருக்கு. இந்த 5 கேரக்டருமே இந்த மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரிங்குக்கு அடுத்து இப்போ இந்த SMNOP இந்த மாதிரி ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம இது எல்லாமே லென்த்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோன்ற காரணத்தினால நான் int m equal to word1 டாட் லென்த், அதாவது இந்த வேர்ட் 1ஓட லென்த்தையும் வேர்ட் 2ஓட லென்த்தையும் பேஸ் பண்ணி தான் ஐட்ரேட் பண்ணுறோன்றதுனால முதல்ல mnன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். mன்றது வேர்ட் 1ஓட லென்த்து, அதே மாதிரி int nன்றது வேர்ட் 2ஓட லென்த்து. ஸோ இந்த ரெண்டுத்தையும் லென்த்தை கால்குலேட் பண்ணிட்டு ஐட்ரேட் பண்ண போகிறேன். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு int ஐன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐயோட பாயிண்டர் வேரியபிள் ஐயோட வேல்யூன்றது 0 வச்சிருக்கேன். எதனால அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் நம்மளோட இதோட ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தான் எல்லாமே. அதனால ஒரு வேரியபிளோட இண்டெக்ஸ் 0ன்னு வச்சிருக்கேன். அடுத்தது ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் இங்கே ஒரு லூப் ரன் பண்ண போகிறேன். இது வைல் லூப்பாக இருக்க போகுது. எதுக்காக இது வைல் லூப் அப்படின்னா இதோட லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே லென்த்தை வந்து மீட் பண்ணிருச்சு அப்படின்னா லூப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும், லூப் வந்து ஸ்டாப் ஆகணுன்ற காரணத்தினால நான் வந்து வைல் லூப் இங்கே யூஸ் பண்ணுறேன். வைல் I less than m or I less than n, அதாவது வேர்ட் 1ஓட லென்த்தை விட கம்மியாக இருக்குது இல்லை வேர்ட் 2ஓட லென்த்தை விட கம்மியாக இருக்குன்ற வரையுமே இந்த லூப்ன்றது ரன் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் டாட் புஷ்பேக், வேர்ட் 1ஓட இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நான் புஷ் பண்ணுறேன் முதல்ல. அதே மாதிரி ஆன்சர் டாட் புஷ்பேக் வேர்ட் 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூவை புஷ் பண்ணுறேன். அடுத்தது இந்த பாயிண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த லூப் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே வந்து ஆன்சரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்டோர் ஆன ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த வேர்ட் 1ல
நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏபிசின்னு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி O2ல PQRSMN இருக்கு. ஸோ இதில் இதோட லென்த் 3, இதோட லென்த் வந்து 2, 4, 6. இதோட லென்த் வந்து 6. ஸோ இது வந்து லெஸ் தென் ஆரா இருக்க வரையுமே சாரி ஐயோ எம்ன்றது ஓட் ஒனோட லென்த்து. இந்த ஓட் ஒனோட லென்த்து லெஸ் தென் 3 இருக்கிற வரையுமே இது ரன் ஆகும். அதே மாதிரி இந்த ஓட் 2ன்றது லெஸ் தென் ஆரா இருக்கிற வரையுமே இது ரன் ஆகும். ஸோ இனிஷியலாக இது வந்து உள்ளே வரும். உள்ளே வந்து ஐயோட ஐ இனிஷியலாக 0ன்னு இருக்கு. ஸோ ஐ லெஸ் தென் எம்மா இருக்கா? ஆமாம். அப்படின்றப்ப ஆன்சர் டாட் புஷ் பேக். இப்போ இந்த ஆன்சரில் இப்போ இந்த ஆன்சர் வந்து எம்டியாக இருக்கும். இந்த எம்டியாக இருக்க ஆன்சரில் முதல்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட பாயிண்டர் வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0ன்னு இருக்கப்ப இந்த 0th இண்டெக்ஸ் வேல்யூ ஏ. ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓட் 1ஓட 0th இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம புஷ் பண்ணுறோம், ஏன்னு இருக்கு. அதே மாதிரி ஓட் 2ஓட 0th இண்டெக்ஸ் வேல்யூ அது வந்து பி. ஸோ அதை புஷ் பண்ணுறோம். அடுத்தது அதே மாதிரி அதுக்கு அடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐயை ஐட்ரேட் பண்ணுறோம். ஐயை ஐட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வந்து இந்த கண்டிஷனில் ஒன்றா மாறிடும். ஸோ இந்த ஏவையும் பிவையும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இது ஒன்றுன்றப்ப ஸோ அதே மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பி, அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கியூ. பியும் கியூவும் ஆட் ஆகும். அடுத்து இதுவும் ஆட் ஆகிடும். அடுத்து இதை ஐயோட பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஐயோட பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐயோட பாயிண்ட் 2ன்னு மாறிடும். 2ன்னு மாறினதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ சியும் ஆரும் ஆட் ஆகும். ஸோ சி அடுத்து ஆர். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுத்தோட வேல்யூமே இது செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ லெஸ் தென் எம்மா இருக்குது அப்படின்னா இது கண்டிஷன் வந்து 3 முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே ஆர் கண்டிஷன் அதனால யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே இது ட்ரூவாக தான் இருக்குது. ஆர் கண்டிஷனில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு இந்த லூப்ன்றது ரன் ஆகும். ஸோ அப்படின்றப்ப ஐ லெஸ் தென் என். என்னன்றது ஓட் 2ஓட லென்த்து. ஓட் 2 வந்து கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா நம்ம இப்போதைக்கு லென்த்ன்றது 2 தான் இருக்கு. நம்ம பாயிண்டர் வேல்யூ 2 தான் இருக்கு. ஆனால் இதோட லென்த் வந்து 6. அப்படின்றப்ப இந்த இது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ 6க்கு அடுத்திருக்க மீதி வேல்யூஸ் அதாவது எஸ், எம், என் இந்த 3 வேல்யூமே ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆன்சரை இந்த லூப் வந்து என்ன ஆகும்? எண்ட் ஆகும். ஸோ இதில் இதுவும் ஹிட் ஆகிடும். ஸோ இதுவுமே 6ன்னு ரீச் ஆகிடும். இதுவுமே 2 இந்த லூப் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவுமே 6ன்னு ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த லூப் எண்ட் ஆயிரும். இந்த லூப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஓவர். தேங்க்யூ.